ஹலோ மக்களே, ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லட்டுமா? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தணும்னு சொல்லிட்டு ஏசப்பா மோசேயை சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் மோசேக்கு இந்த விஷயம் பிடிக்கல. என்னாலலாம் போக முடியாது ஏசப்பா, எனக்கு பதிலாக வேறு யாராவது இருந்தால் அவங்கள அனுப்பி விடுங்க, நான் என்னாலலாம் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஏசப்பா சொல்கிறாங்க, இப்போ உன் வயசில் இந்த ஊரில் யார் இருக்காங்களோ அவங்கள நீ கூட்டிகிட்டு வா, நான் அவங்கள அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மோசே இதே மாதிரி ஒவ்வொரு வீட்லையாக போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு, என் வயசில் யாரும் இருக்காங்களா அப்படின்னு போய் கேட்குறாங்க. ஆனால் மோசே வந்து மோசே கிட்ட எல்லோரும் சொல்கிறாங்க, உன் வயசில் யாரும் இல்லைப்பா, உன்னை விட ஒரு வயசு அதிகமானவங்களும் ஒரு வயசு கம்மியானவங்களும் தான் எங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக இப்படி ஒவ்வொரு வீட்லையாக போயிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு. எந்த வீட்லேயுமே அவரோட வயசில் யாருமே இல்லை. அப்புறம் கடைசியாக ஒரு பாட்டியோட வீட்டில் போய் கேட்குறாங்க, அங்கேயும் யாருமே இல்லை. அப்போ அந்த பாட்டி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க மோசேக்கு, மோசே, உன் வயசில் பிறந்திருந்த எல்லா ஆண் குழந்தைங்களையும் பார்வோன் ராஜா கொன்னுட்டான்ப்பா, ஆனால் நீ ஒருத்தர் மட்டும்தான் உயிரோடு இருந்த அப்படின்னு சொன்னாங்க. உடனே மோசே கேட்டு அழுதுட்டு ஏசப்பா கிட்ட வந்து, மன்னிச்சிடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி அழுதாராம். இந்த ஸ்டோரி பைபிளில் கிடையாது, ஆனால் மோசையை எவ்வளோ அழகாக ஏசப்பா வந்து சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அதே மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஏசப்பா படைச்சதுக்கு கண்டிப்பாக ஒரு நோக்கம் இருக்கும். உங்களுக்கான டைமிங் வரும்போது கண்டிப்பாக உங்களை யூஸ் பண்ணுவாங்க ஏசப்பா.